our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 65:4. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். திருப்தியான வாழ்க்கையே மனரம்யமான வாழ்க்கை, அதுவே சந்தோஷமான வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. திருப்தியற்ற மனிதன் பல குறுக்கு வழிகளில் முயன்றும் திருப்தி அடையாமல் துக்கம் நிறைந்தவனாகவும் சஞ்சலம் உள்ளவனாகவும் வாழுகிறான். அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு போதுமான சம்பளம் கொடுக்கப்பட்டு இருந்தும் அவர்கள் அதில் திருப்தி அடையாமல் லஞ்சம் வாங்குகிறார்கள். எவ்வளவு லஞ்சம் வாங்கினாலும் அவர்களுக்கு திருப்தி வருவது இல்லை. லஞ்சம் கொடுத்த ஒரு பணக்காரன் ஒரு முறை சொன்னார், இவர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திருப்தியாவது இல்லை, போதும் என்று சொல்ல மாட்டார்கள். ஹோட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போய் வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தால் சாப்பாட்டை மட்டும் போதும் என்று சொல்லுகிறார்கள் என்றார். அநேகருடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருப்பதற்கு காரணம் திருப்தியற்ற நிலைமைதான். நல்ல கணவன் அமைந்திருந்தும் கணவன் மேல் திருப்தி இல்லாமல் மற்ற ஆண்களை நோக்கி பார்க்கிற பெண்களுண்டு. மனைவியின் மேல் திருப்தி கொள்ளாமல் வேசிகளின் மேல் அலைந்து திரியும் ஆண்களும் உண்டு. பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை என்று நீதிமொழிகள் 27:20 சொல்லுகிறது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. திருப்தி யாருக்கு கிடைக்கும்? மனரம்யமான வாழ்க்கையை யார் பெற்றுக்கொள்ளுவார்கள்? இதோ வேதம் அதற்கு பதில் சொல்லுகிறது. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். இயேசுவே சாந்த குணத்தை தருகிறவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு அழைக்கிறார். கிறிஸ்துவின் சாந்த குணத்தை நாம் தரித்து கொள்ளும் போது நம் வாழ்க்கை எல்லாம் சாந்தமும் மன திருப்தியும் உள்ளதா இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையிலே வறுமையின் நாட்கள் வரத்தான் செய்யும், பஞ்ச காலங்கள் வரக்கூடும், பற்றாக்குறை மாதங்கள் இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தரோ நமக்கு திருப்தியான வாழ்க்கையை வாக்களிக்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். நம்மை திருப்திப்படுத்துவதாக கர்த்தர் வாக்களித்திருக்கிறாரே, இந்த வாக்கை நாம் பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் என்ன கொடுக்கிறாரோ, எப்படி உடுத்துவிக்கிறாரோ, எப்படிப்பட்ட வேலையை தருகிறாரோ அதிலே கர்த்தரை துதித்து கொண்டு சந்தோஷமாய் திருப்தியாய் இருப்போம். ஏற்ற வேளையில் அவர் நம்மை மேன்மையாய் உயர்த்தி ஆசிர்வதிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். நான் எந்த நிலைமையிலிருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது தாவீதினுடைய உள்ளத்தில் பெரிய சந்தோஷம் உண்டானது. ஆம், அங்கே நான் திருப்தியாக போஷிக்கப்பட போகிறேன். தேவனை ஆடி பாடி துதிக்க போகிறேன். அவருக்கு ஆராதனை செய்ய போகிறேன். கண்மலை தேன் அங்கே உண்டு, பேரின்ப நதியினால் தாகம் தீர்க்கப்படுவேன் என்று சொல்லி அவர் ஆனந்த பரவசம் அடைந்தார். ஒரு முறை ஒரு சகோதரியினுடைய சரீரத்திலும் உள்ளத்திலும் சோர்வுகளும் பலவீனங்களும் வந்தது.
வாழ்க்கை மிகவும் கசந்துவிடவே அவள் ஒரு மனோதத்துவ டாக்டரிடம் சென்றாள். அந்த டாக்டர் அவளை பார்த்து, நான் சொல்லுகிறபடி செய், நீ நிச்சயமாக சுகமடைவாய். நீ பக்கத்தில் இருக்கும் ஆலய ஆராதனைக்கு போ. உன்னால் ஜெபிக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் போ. பாட முடிந்தாலும் பாட முடியாவிட்டாலும் போ. ஆராதனைக்கு 5 நிமிடத்திற்கு முன்பாகவே சென்று அமைதியாக அமர்ந்திரு என்றார். அவள் சரி என்று தலையாட்டிவிட்டு வீடு சென்றாள். 1 மாதம் கழித்து மீண்டும் டாக்டரிடம் வந்து, நான் சுகம் பெறவில்லையே என்றாள். அதற்கு அவர், நான் சொன்னபடி செய்தாயா? கடந்த 4 வாரங்களும் ஆலயத்திற்கு சென்றாயா என்று கேட்டார். அதற்கு அவள் இல்லை என்று பதில் கொடுத்தாள். அந்த டாக்டருக்கு கோபம் வந்தது. நான் சொன்னபடி செய்யாமல் பின் ஏன் என்னிடம் திரும்பி வந்தாய்? நான் சொன்னபடி செய், அதன் பின்பு வா என்று சொல்லி அனுப்பினார். இந்த முறை அவள் ஆலயத்திற்கு சென்றாள். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தாள். கர்த்தருடைய வல்லமை அவளை தொட்டது. தேவ ஆராதனை அவளுடைய உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தந்தது. சரீரத்தில் பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஆம், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு ஒரே பரிகாரம் கர்த்தருடைய பிரசன்னம்தான். அவருடைய சமூகத்தில் உண்மையாய் நம்முடைய நேரங்களை செலவழிக்கும் போது நம் உள்ளத்தை ஒரு புத்துணர்ச்சியும் தெய்வீக சந்தோஷமும் நிரப்புகிறது. கர்த்தர் தமது ஆசாரியர்களுக்கு கட்டளையிடும் போது தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர்களை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும். சபை கூடி வருதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சபை கூடி வரும்போது ஒருவருக்கொருவர் ஜெபிக்கிறோம். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கிறோம். ஒருவருடைய சாட்சியின் அனுபவங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாய் மாறுகிறது. கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு நம்மோடு பேசுகிறார். ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நிரப்பும்படி ஆலயத்திற்கு செல்லுங்கள். பிரியமானவர்களே, ஆலயத்திற்கு வருவது உங்களுக்கு மகிழ்ச்சியின் அனுபவமாய் இருக்கட்டும். ஆலயத்தின் சம்பூரணத்தில் நிரப்பப்பட வேண்டும் என்று ஆவலோடு கடந்து செல்லுங்கள். உங்கள் தேவைகளை சந்திக்க ஆவலுள்ள தேவனை சந்திக்க மகிழ்ச்சியோடு செல்வீர்களாக. ஜெபம். அன்பின் தேவனே, நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை திருப்திப்படுத்துவதாக நீர் வாக்களித்திருப்பதற்காக உமக்கு நன்றி. ஏற்ற வேளையில் நீர் என்னை மேன்மையாய் உயர்த்தி ஆசிர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்க போதித்தருளும். குறைவோ நிறைவோ, போராட்டமோ சமாதானமோ, உமக்குள் நான் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாயிருக்க கற்றுத்தாரும். எந்த நிலைமையிலும் மனரம்யமாயிருக்க கற்றுத்தாரும். நான் சபைக்கு செல்வதை அசட்டை பண்ணாமல் இருக்க உதவும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உலகத்தின் மீது கவனம் செலுத்தாமல் உம்முடைய சபையின் ஐக்கியத்தை வாஞ்சிக்க உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.